டேய் என்னடா அழுவுற? எல்லாரும் நான் கீஞ்ச ஷூ வச்சுக்கிறேன்னு கலாய்க்கிறானுங்கண்ணா. டேய் இன்னும் ஒரு 10 நாள் பொத்துக்கூடா, சம்பளம் போட்டவனே வாங்கி தரேன். நான் அதே பாரு நான் ஷூ எப்படி கீஞ்சிருக்குன்னு. இப்போ என்ன என்னடா பண்ண சொல்கிற? நான் எனக்கு எல்லாம் தெரியாது, இன்னைக்குள்ளே எனக்கு புது ஷூ என்ன போனா. இப்போ என்ன பண்ணுறது? சரி ஆஃபீஸில் போய் கேட்டு பார்ப்போம். நான் எனக்கு ஒரு 800 கொடுங்கண்ணா, என் சம்பளத்தில் இருந்தால் அதை கழிச்சிக்கங்கண்ணா. எதுக்கு உனக்கு 800? இல்லைண்ணா, என் தம்பி கீஞ்ச ஷூ போடணும் போகிறான், அதை பார்க்குறதுக்கே மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குண்ணா. ஆஃபீஸில் கேட்காம தனிப்பட்ட முடிவு என்னால் எதுவும் எடுக்க முடியாதுப்பா. நானா ப்ளீஸ்ண்ணா. சரிப்பா நான் எடுத்து தரேன், ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா நீ பார்த்துக்கோ. ஷூவோட ரேட்டு 700, ஸ்கூல் பையன் சொல்கிறீங்களே 600 தரேன்ப்பா. சரி இந்தாங்கண்ணா காசு கொடுங்கண்ணா. எல்லாமே கரெக்டாக சொல்லிட்டு பார்த்துட்டீங்களே, ரிட்டர்ன் கொடுத்தா வாங்கிக்க மாட்டேன். டேய் எல்லாம் கரெக்டாக இருக்குல்ல? எல்லாம் கரெக்டாக தானே இருக்கு. ஓகேண்ணா. சரி வாடா போகலாம். சார் ஹலோ. என்னண்ணா ஆச்சு? டேய் நீ போய் ஷூ போட்டு பாரு, நான் வந்துடுறேன். சற்று நேரம் கழித்து. தினேஷ் என்னண்ணா? அண்ணன் ஷூ வாங்கி கொடுத்தல, அது எத்தனோடா? நான் ஏண்ணா? இவங்கிட்ட நீ காசு வாங்கினியா? ஆமாம் சார். நீ யாரு கேட்டா காசு குத்த? இல்லை சார், அவங்க தம்பிக்கு ஏதோ ஷூ வாங்கணும்னு கேட்டான், அதான் சார் குத்தேன். இது என்ன பொட்டி கடை நினச்சியா? நீ நினச்ச நேரத்துக்குலாம் காசு வாங்கிட்டு போகிறதுக்கு இன்னும் 1 மணி நேரத்தில் என் காசு வந்தாகணும். அண்ணன் உனக்கு இன்னொரு நாள் வாங்கி தரேன், அது எத்தனோடா? இந்தாங்கண்ணா. நான் இந்த ஷூ எனக்கு வேணாண்ணா. அப்பயே சொன்னல ரிட்டர்ன்லாம் கிடையாதுன்னு சொல்லிட்டு. அது இல்லைண்ணா, நான் என் தம்பி ஆசைப்பட்டு ஒரு ஷூ கேட்டானா, அதுக்காக ஆஃபீஸ்லேருந்து காசு கேட்டு வாங்கி கொடுத்தானா. இப்போ பிரச்சனை ஆயிடுச்சுண்ணா, அந்த காசு கேட்குறாங்கண்ணா. அப்படியா? சரி இந்தாப்பா உன் காசு. இந்தாங்கண்ணா ஷூ. இல்லைப்பா அந்த ஷூ நீங்களே வச்சுக்கோங்க, என் பையனை கொடுத்த மாதிரி நினச்சிக்கிறேன். நான் ரொம்ப நன்றிண்ணா, இந்த உதவி என் வாழ்நாள் முழுவதும் மறக்க மாட்டேண்ணா. அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, உன் தம்பிகிட்ட எடுத்துன்னு போய் கொடுப்போம். சரிண்ணா.